வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜீவகாந்த பயிற்சிகளின் சிறப்புகள் யாவை? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள். இப்பயிற்சியினால் வான்காந்தத்திலிருந்து காந்த ஆற்றலை பெற்று உடலில் ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்கிறோம். முகவசியமும் ஜகவசியமும் கிடைக்கின்றன. இப்பயிற்சிகளினால் கண்களில் சக்தி சேருகின்ற போது நாம் எங்கு பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் மீது பாயும். நம்முடைய சக்தியினால் அந்த பொருள் தூய்மையடையும், வலுவடையும், மேன்மையடையும். அதற்காகத்தான் நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லாருடன் கூடலும் நன்றே, அவர் கூட இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்கிறார்கள். அவர் பார்வைப்பட்டாலே போதும் என்றும் சொல்கிறார்கள். குறிப்பாக கண்ணாடி பயிற்சியில் சூக்கும வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்பார்கள். சூக்கும வெளிப்பாடு வர வர உயிராற்றலின் அழுத்தம் அதிகமாகும், உயிராற்றல் செலவு குறையும், வான்காந்த ஆற்றல் வரவு அதிகமாகும். இந்த சூக்கும வெளிப்பாடு 51% வரும்போது நீங்கள் யாரையாவது பார்க்கும் போது அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணம் இருக்காது, முழுமையாக மறைந்து உங்களின் தன்மையாகவே மாறிவிடுவார்கள். ஒருவர் எங்கோ இருந்து உங்களை நினைத்தாலும் உங்களிடம் இருந்து சூக்கும வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் போது நினைத்தவருக்கு நன்மை விளைவிக்க உதவியாக இருக்கும். அதற்கு தக்கவாறு உடனடியாக ஓர் உதவும் செயல் நடந்துவிடும். மேலும் இவ்வாறாக சூக்கும வெளிப்பாடு வர வர உயிராற்றல் தான் முக்கியம், உடல் ஒரு வாகனம் எனும் போது அமைதி நிலை டிரான்ஸ்டேட் வரும். உயிர்தான் நானும் எனும் எண்ணம் மேலோங்கும், ஆத்ம சக்தி பெருகிக் கொண்டே இருக்கும். நமது உடல் நலமும் மனநலமும் ஓங்குகின்றன. வாழ்க வளமுடன். நாளை இத்தகைய சிறப்புடைய இப்பயிற்சிகளின் நன்மைகளையும் முகவசியம் ஜகவசியம் பற்றியும் அடுத்தடுத்த சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.